ஜோசப் விஜய் ஆகிய உங்கள் விஜய் ஆகிய நான் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் என்ற ஸ்டேட்மெண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. ஹிஸ்டரி ஹஸ் ரீரைட்டன், அதாவது வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியாகும். கடந்த 50 வருஷமா திமுக அதிமுக என்ற 2 கட்சி மட்டும்தான் அரசியல்ல ஆட்சி அமைச்சு பார்த்துருப்போம். அந்த வரலாற்றை மாற்றி அமைச்சு டிவிக என்ற ஒரு கொடியை நாட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம இப்படி ஒரு வெற்றி தமிழ்நாடு அரசியலே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். எப்படின்னா எந்த ஒரு அரசியல் அனுபவமே இல்லாம தனியா ஒரு சுயமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வெறும் 2 வருஷத்துல ஆட்சி அமைக்கிறது யாருமே பண்ணது இல்லைங்க. நீங்க கேட்பீங்க, அது என்ன நான் புதுசா சொல்றேன், எம்ஜிஆர் 1977ல புதுசா கட்சி ஆரம்பிச்சு வின் பண்ணி காமிச்சிருக்காரு, ஏன்னா புதுசா யாருமே பண்ணதுல சொல்றேன்னு கேக்குறீங்களா? அது எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் திமுகன்ற கட்சியில பொதுச் செயலாளரா இருந்து அரசியல் அனுபவம் கற்றுக்கிட்டு தான் புதுசா ஒரு கட்சி ஓபன் பண்ணி வின் பண்ணாரு. பட் ஆனா நம்ம தளபதி விஜய் இருக்காருல்ல, இவர் எந்த அரசியல் அனுபவமும் இல்லாம சுயமா கட்சி ஓபன் பண்ணி எந்த கூட்டணியுமே இல்லாம ஜெயிச்சு காமிச்சு வரலாறு படைச்சது தான் சொல்லணும். சோ அதனாலதான் இந்த வெற்றி 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சு பண்ண வெற்றியோட பெரிய வெற்றின்னு சொல்றேன். 2026 எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடி எவ்வளவு கிரிட்டிசிசம் டிவிகே சைட்ல இருந்தும் விஜய் சைட்ல இருந்து பேஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா இவர் ஒரு சினிமா நடிகர், இவருக்கு கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றது இருக்கட்டும். நெக்ஸ்ட் எந்த அரசியல் அனுபவமே இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு யாருமே இதுல வின் பண்ணதுலன்றது இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் இவர் மேடையில சுயமா பேசாம சினிமால வர மாதிரியே ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் பேசுவாரு அப்படின்ற கிரிட்டிசிசமா இருக்கட்டும். அண்ட் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பும், எலெக்ஷன் ஓட்டு போட்டது அதுக்கப்புறம் அந்த கருத்து கணிப்பு எல்லாத்தையும் டிவிக்கு 20-30 சீட் தான் வின் பண்ணும், 10-12% தான் வின் பண்ணுன்ற கிரிட்டிசிசமா இருக்கணும். எல்லா கிரிட்டிசிசம் கடந்து இன்னைக்கு 100+ தொகுதியை வின் பண்ணி அதெல்லாம் டிஃபீட் பண்ணி வின் பண்ணி காமிச்சிருக்காரு சொல்லணும். அதாவது எலெக்ஷன் முன்னாடியே தளபதி விஜய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. என்னன்னா இந்த எலெக்ஷன் பிஃபோர் கருத்து கணிப்பு, ஆஃப்டர் ஒரு கருத்து கணிப்பு, இந்த கருத்து கணிப்பு கடுப்புல விட்ட கணிப்பு இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. மே 4ஆம் தேதி திமுகவும் மற்றும் பலரும் மண்ணை போறது உறுதின்னு சொன்னார் பாத்தீங்களா, அதை செஞ்சு கட்டிருக்காருங்க. எவ்வளவு தலைவருக்கு ஏதோ வாயில அடிச்சு விடுவாங்க. பட் ஆனா இவ்வளவு சொல்லி அடிக்கிறதுலாம் வேற லெவலுங்க. சீரியஸா சொல்றேன், இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு இந்த வரலாறு பேச போறோம். இப்ப திமுக அதிமுக இந்த பிராண்டை அழிச்சுட்டு தாவேக்கான்ற ஒரு பிராண்ட் புதுசா உருவாக்கிக்கலான்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் எனக்கு ஒரு கிளியரா தெரிய வருதுங்க. என்னன்னா இந்த எலெக்ஷன்ல வெறும் விஜய் சாருக்கு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போடாம எல்லா தரப்பின மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு புரிய வருது. எப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ஆட்சி மாற்றம் தேவை. எத்தனை வாட்டி தான் இவங்களே ஆட்சி அமைப்பாங்க, இவங்களே ஆட்சி செஞ்சு இவங்களே நல்லதும் பண்ணிக்கிறாங்க, இவங்களே நல்லா கொள்ளை அடிச்சுக்கிறாங்க. புதுசா ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா வெறும் நல்லது மட்டும் செய்வாங்க, கொள்ளை அடிக்காம ஒரு நம்பிக்கையோட போட்ட மாதிரி இருக்கு. சோ நானும் சரி மக்களும் சரி தமிழ்நாட்டுக்கு புதுசா ஒரு மாற்றம் வேணும்னு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். 2026 2031 திமுக அதிமுக பண்ண அந்த சாதனையை தாவேக்கா பண்ணி காமிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏகப்பட்ட அரசியல் அறிக்கையை டிவிக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் லேடிஸ்க்கு 2500 தரதா இருக்கட்டும், தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ பஸ்ஸா இருக்கட்டும், அண்ட் 6 சிலிண்டர் ஃப்ரீ சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அண்ட் கல்யாண ஆகிறவங்களுக்கு 1 சவரன் நகையா இருக்கட்டும், எல்லாமே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி காமிச்சான்னு வச்சுங்களேன், 2031 டிவிக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க. இதெல்லாம் பண்ணி காட்டலன்னா மக்கள் மனசுல என்ன தோணும்னா, இவர் எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டாருன்றதுக்காக ஏகப்பட்ட போய் சொல்லிட்டாருன்ற மனசுல பதிவு வந்துடும். சோ டிவிக்கு அவங்க சொன்ன அரசியல் அறிக்கையெல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு மக்கள் மனசுக்கு இவங்களுக்கு நம்பி ஓட்டு போடுறது வின் பண்ணலன்னு தோணிடுச்சுன்னா போதுங்க. 2031 எலெக்ஷன்லயும் டிவிக்கு என்ற தமிழக வெற்றி கழகம் தான் வின் பண்ணும். இந்த எலெக்ஷன்ல ஏகப்பட்ட டிராமாட்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்குங்க. எப்படின்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் இருக்காருல்ல, அவரோட ஏரியான குளத்தூர் தொகுதியில அவர் நின்று தோத்துருக்காரு டிவிக்கு கிட்ட. இதுவே பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஏகப்பட்ட மினிஸ்டர் 30 மினிஸ்டர் இருக்காங்களா, அதுக்கு கிட்டத்தட்ட 27-28 மினிஸ்டர் கிட்ட டிவிக்கால தோக்கடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லணும். அண்ட் சென்னையில டிஎம்கேட ஃபோர்ட்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிஎம்கே ஃபோர்ட்ன்ற சென்னையை கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 16-15 தொகுதி ஜெயிச்சாங்க சொல்லலாம். அண்ட் சென்னை மட்டும் இல்லாம நிறைய அர்பன் ஏரியாஸ்ல நல்லா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லணும் டிவிக்கே. அண்ட் இந்த டிஎம்கே இந்த ஏடிஎம்கேலாம் கூட்டணி கட்சியோட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லா எலெக்ஷனும். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி ஒரு ஜாதி ஓட்டு வச்சிருப்பாங்க. சோ டிவிக்கு அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு ஜாதி மத அடிப்படையிலும் இல்லாம விஜய் என்ற ஒரு முகத்துக்கு ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சிருக்கான்னு சொல்லலாம். இது மூலமா தமிழ்நாடு மக்கள் எங்களுக்கு ஜாதி மதம் முக்கியம் இல்ல, நல்ல மனிதன் இருந்தா போதும் நம்மள ஆள்றதுக்கு, நான் அவங்களுக்காக நிப்பேன், அவங்களுக்காக குரல் கொடுப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் நிறைய ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஜோன்ஸுமே டிவிக்கு டெஸ்ட்ராய் பண்ணி வின் பண்ணிருக்குன்னு சொல்லணும். சோ அதனால இனிமே வரப்போற எலெக்ஷன்ல டிவிக்கோட கூட்டணி வைக்கணும்னு மத்த சின்ன கட்சியெல்லாம் போட்டிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய மீடியால வெறும் 10% தான் 12% தான் டிவிக்கு ஓட்டு வாங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு ரியாலிட்டி இப்படி 34.60% ஓட்டு டிவிக்கு பட்டிருக்காங்க. சோ இனி வரப்போற எலெக்ஷன்லாம் நம்ம ஒண்ணு இவங்களான்னு யோசிக்காம 3 கட்சியா இருக்கனால இந்த வாட்டி டிவிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா டிவிகே போடலான்ற மைண்ட் செட் வரும். சப்போஸ் டிவிகே சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னா நம்ம பழைய டிஎம்கே நல்லா பண்ணாங்க அவங்கள்ட்டே ஓட்டு போடலாம்னு தோணும். அண்ட் லாஸ்ட் டிவிக்கு ஆச்சு பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணல, அண்ட் டிஎம்கே ஆச்சு பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தோன்றவங்களுக்கு
ஏடிஎம்கே ஒன் டைம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், எடப்பாடி எப்படி பண்றாரு பாக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வரப்போற எலெக்ஷன்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. டிவிகே டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படி இருக்க போகுது. வெறும் 2 கட்சிக்கு போட்டிலாம் இனிமேல் கிடையவே கிடையாதுங்க. ஸோ டிவிகேன்ற விஜய் கட்சி வந்து வரலாறு படைச்சு காமிச்சிட்டாங்க. 50 வருஷம் கழிச்சு ஒரு புதுசா ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேக்கர் பஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு சேரும்.